வணக்கம், வெல்கம் டு பவர்பங்கு. இந்த வீடியோவில் டேஷ்போர்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் எந்த மாதிரி டேஷ்போர்ட் யூஸ் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷனை ரைட் டைமில் ஃபெச் பண்ணி எப்படி இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறது ட்ரேடிங்க்கு அண்ட் இன்வெஸ்டிங்க்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தெரியும், பட் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா சார்ட் ஐக்யூவில் தான். இப்போ பார்த்திங்கன்னா சிபிஆர் பார்க்கணும் அப்படின்னா சார்ட் ஐக்யூவில் பார்க்கணும், ட்ரேடிங் வியூவில் பார்க்க முடியாது. ஸோ சில இண்டிகேட்டர்ஸ் அந்த இதில் பிளாட்ஃபார்மில் இருக்கும், இங்கே இருக்காது. ஸோ பட் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரே இடத்துல நமக்கு வந்துட்டு ரன் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம குயிக்காக ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுனாலே ஸ்டாக் ப்ரைஸ் ஆல்ரெடி மூவ் அப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்கே போய் வாங்க திருப்பி ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இருக்கீங்க மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் டவுன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்ட்ராடே செட்டப், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி 200% 3 இயர்ஸ்க்கு எப்படி கொடுத்தது, அது எப்படி பேக் டெஸ்ட் டேட்டா நீங்களே ரன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். எஃப்என்ஓனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டேஷ்போர்டு டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் வெப் பேஜ் ஏதோ ஒன்று ஒரு சம்மரியை கொடுக்கும். கரண்ட் சம்மரி, இப்போ 4-5 ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதோட கரண்ட் சம்மரியை கொடுக்கும். யூஸ்வலி என்ன ஃபார்மில், கிராஃபிக், ஈஸி டு ரீட் ஃபார்ம் ஆர் கிராஃபிக் ஃபார்மில் நமக்கு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறது மாதிரி ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனில் டேஷ்போர்டு அப்படிங்கிறது கொடுக்கும். அதாவது கீ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த ப்ராக்ரஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ கார்லேயே டேஷ்போர்டு இருக்குது. ஒரு காரில் வந்துட்டு முன்னாடி டேஷ்போர்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபியூயல் இண்டிகேஷன் காமிக்கும், டெம்பரேச்சர் எப்படி, இன்ஜினோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்குது, நம்ம அடுத்த ஃபியூயல் அடிக்கணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னொரு 50-100 கிலோமீட்டர் போய் அடிக்கலாமா அப்படிங்கிற சில இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டில் இருக்கும். இப்போ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த டேஷ்போர்டில் நமக்கு எப்படி இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் இன்ஃபோ அட் த ரைட் டைம் கண்டிப்பாக வந்துட்டு கேரண்டி சக்ஸஸ். ஸோ நமக்கு கரெக்டான டைமில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ டிலே ஆகி கிடச்சிது அப்படிங்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான டைமில் கிடைச்சா தான் நமக்கு வந்துட்டு பாசிபிலிட்டி வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ நமக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கும்போது, நமக்கு வந்துட்டு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கும்போது நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அது எல்லாமே மறந்துட்டு நம்ம சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருப்போம். அங்கே வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி எங்கே இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு டேஷ்போர்டை வச்சுட்டு நம்ம 5-10 ஸ்ட்ராட்டஜியை அதில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிசல்ட்ஸ் வர மாதிரி பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். நீங்கள் சார்ட்டே ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறீங்க, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜினா இது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சார்ட்டிங் ஸ்கேனரில் போயிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி டேஷ்போர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் சார்ட்டிங் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா அட்லஸ் நியூ டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு டேஷ்போர்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு டேஷ்போர்டு இருக்குது. ஃப்ரீயாக வந்துட்டு இதுக்காக வந்துட்டு நான் வீடியோக்காக ஒரு ஃப்ரீ டேஷ்போர்டு அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ரீயாக எந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறக்காக. ஸோ ஃபஸ்ட்டு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக உங்களோட ஸ்கேன்ஸை வந்துட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு நிஃப்டி 200 ஸ்டாக்ஸில் ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, நிஃப்டி 200 ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கும்போது நீங்கள் மார்னிங் இதை ஒரு 9:30 ஆர் அந்த டைமில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னா நமக்கு ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 9:30க்கு இந்த மாதிரி செல் பண்ணும்போது நமக்கு இதை ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா செல், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் லோட் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனரில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு மானிட்டர் ஆன் டேஷ்போர்டு அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கணும். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு போட்டுக்குங்க. ஏதோ செல்
செல் யூஸிங் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறது போட்டுக்குங்க. ஸோ இதை சப்மிட் கொடுத்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை மானிட்டர் ஆன் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. எந்த டேஷ்போர்ட் ஃப்ரீ உங்களோட இதில் ஆட் பண்ணிக்கங்க. செல் ஸோ செல்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கான்செப்ட் படி ஸ்ட்ராட்டஜி படி அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணோன்னே எனக்கு இந்த டேஷ்போர்டில் வந்துடும். இப்போ இதே மாதிரி நான் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஒன்று செல் கொடுத்துட்டேன். அடுத்தது நான் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்குறேன். அப்போ எனக்கு இங்கேயே பார்த்திங்கன்னா 2 வகையான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் ஆட் பண்ணுறீங்களோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஈக்குவல்ஸ் டு லோ அப்படிங்கும்போது அது வந்துட்டு பையாக இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் டேயில். சரிங்களா? இப்போ மார்னிங்கே 9:30 காமிக்குது. சில ஸ்டாக் ஸ்டாப் அடிச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே போது நான் வந்து டைவர்சிஃபை பண்ணி நான் சொல்கிறது அது. ஸோ மார்னிங் ஓப்பனே பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபுல்லாக அப் சைடு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் காலையில் ஓப்பன் ஆனோன்னே உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நான் 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 டிஸ்கஸ் பண்ணி அந்த இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் இன்ட்ராடேக்கு எப்படி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அது போக உங்களுக்கே நிறைய தெரியும். RSI வந்துட்டு 60க்கு மேலே இருக்கலாம், இல்லை இது கூட வால்யூம் இருக்கலாம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம். ஸோ பீரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன், உங்களுக்கு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், ட்வீசர் பாட்டம்ஸ், எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே டேஷ்போர்டில் பாருங்கள். எது உங்களுக்கு அந்த டைமில் மேட்ச் ஆகுதோ குயிக்காக அந்த டேஷ்போர்டில் அந்த ஸ்டாக்ஸ் வந்துடும். அப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு டிசிஷன் எடுத்துக்கலாம். எய்தர் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். இப்போ நான் மானிட்டர் அண்ட் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பை வித் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிறது எனக்கு இங்கே இதாகிடும். சரி, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேன்லாம் க்ரியேட் பண்ண தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறையா ஸ்கேன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு 2 லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துடும். நிஃப்டி 200ல் எனக்கு 2 லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துடும். இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் வால்யூம் இது அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டாப் லோட் ஸ்கேனு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஸ்கேன் இதெல்லாம் இருக்கும். இதை கூட நீங்கள் இப்போ டோஜி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா இதை நான் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு மானிட்டர் அண்ட் டேஷ்போர்ட்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு 3 டேஷ்போர்டு, ஒன்று ஷார்ட்டிங்க்கு ஸ்டாக்கு, ஒன்று பையிங்க்கு, ஒன்று டோஜி பேட்டர்ன் படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு இதிலையே பார்த்திங்கன்னா அவங்களே சில பேர் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வால்யூம் ஆக்ஷன், பிடெக் ட்ரேடர், செக்டர் வைஸ்னு, பிவோட் பாயிண்ட்ஸ், R1 S1 பிரேக் அவுட்டு, இந்த மாதிரி வேரியஸ் செட்டப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டேஷ்போர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அக்யூரசி அண்ட் டைம் வேஸ்ட் ஆகுது. எந்த ஸ்டாக்கை பார்க்கறது, எது விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு டேஷ்போர்டில் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினராக இருக்கவங்க இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ஸோ தேங்க்யூ, பபாய்.